வணக்கம் நண்பர்களே. டியூஸ்டே ஃபினான்ஸ் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அதோட லெவல்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல மூவிங் ஆவரேஜ் படி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபினான்ஸ் நிஃப்டி க்ளோசிங் 20,927 அப்படின்ற லெவலில் இருக்குது. லாங் டேர்ம் 20,056, மீடியம் டேர்ம் 20,586, ஷார்ட் டேர்ம் 20,497. இந்த 3 டேர்ம் புல்லிஷாக தான் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் படி ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் எல்லாமே புல்லிஷாக இருக்கிறதுனால ஃபினான்ஸ் நிஃப்டி ஏற்றத்துக்கான வாய்ப்புகளில் தான் இருக்குது. இப்போ ரிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ரீசெண்டாக ஏன்னா 20,897 மண்டே மார்க்கெட்டில் 20,957 இதெல்லாம் ரிசன்ஸாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் ரிசன்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு டவுன் கேப் ஆச்சு. இந்த இடத்துல இருந்த 21,015 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் ரிசன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு டவுன் கேப்பு இதை கட் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த டவுன் கேப்பை ஃபில் பண்ணி அப் கேப்பில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபினான்ஸ் நிஃப்டிக்கு பிவோட் பாயிண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கான பிவோட் பாயிண்ட் 20,375 என்ற லெவலில் இருக்குது. ரிசன்ஸ் 20,926, கரண்ட் ப்ரைஸ் 20,927. கிட்டத்தட்ட ரிசன்ஸ் 1 தான் இருக்குது. இப்போ இந்த ரிசன்ஸ் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா, ஏன்னா இப்போது மண்டே மார்க்கெட்டில் ஹை 20,959 அப்படின்ற ஒரு ஹை வந்திருக்கு. இந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா மறுபடியும் ரிசன்ஸ் 2 லெவல் 21,451 அப்படின்ற ஒரு லெவலை டெஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த லெவலுக்கு கீழே 20,927 R1 ரிசன்ஸ் 1க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு, கொஞ்சம் செல்லிங் வந்தது அப்படின்னா 20,375 இந்த லெவலில் சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ மேலே இந்த லெவலில் ரிசன்ஸ் இருக்குது, இந்த லெவலில் சப்போர்ட் இருக்குது. இப்போ ரிசன்ஸ் 1 20,929 இதுக்கு ஒரு பிவோட் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம RSI மெத்தடில் பார்ப்போம், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்றது. இப்போ நம்ம இது புதுசாக ஆட் பண்ணுறோம். புதுசானா நம்ம ஏற்கனவே ஃபிபொனாச்சி பார்ப்போம். இதுக்கு நம்ம RSI மெத்தடில் பார்க்கலாம். இல்லை ஒரு டெக்னிக்கலாக நம்ம எப்படி பண்ணுறது, எப்படி பார்க்குறதுன்றது ஆட் பண்ணிகிட்ருக்கனால இப்போ RSI ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ RSI நம்ம இந்த அப்பர் பேண்ட் 80 அப்படின்றதுக்கும் லோயர் பேண்ட் 20 அப்படின்றதுக்கும் நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். மிடில் 50. இப்போ RSI படி இந்த 50க்கு மேலே இருந்ததுன்னா, RSI 50 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அது ஒரு புல்லிஷ் மோட் அப்படின்றது எடுத்துக்கலாம். 50க்கு கீழே இருந்தால் அது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்றது எடுத்துக்கலாம். இது ஒரு நியூட்ரல் ஜோன் ஆட்டு மேலே கீழேன்றதை நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த RSI 80 இந்த மேலே இருக்கிற அப்பர் பேண்ட் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு கிட்ட வந்ததுன்னா அது ஓவர் பாட் ஜோனுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுனா அங்கே செல்லிங் ப்ரெஷர் வரலாம். அப்போ அந்த இடத்துல நம்ம வித்துட்டு எக்ஸிட் பண்ணணும், இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்றது. அதேமாதிரி இந்த 20 RSI கிட்ட வந்தோன்னா இந்த இடத்துல ஓவர் சோல்டு வந்துடுச்சு, அப்போ பையிங் சப்போர்ட் வரும், மறுபடியும் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம எடுத்துக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த டிசம்பர் மாதம் இந்த RSI 80க்கு மேலே கட் பண்ணி மேலே போச்சு, சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இறக்கம் கீழே கிட்டத்தட்ட நமக்கு RSI 23 லெவல் வரைக்கும் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு RSI 80 அப்படின்றது ஒரு செல்லிங் பாயிண்ட்டாகவும் 20 அப்படின்றது பையிங் ஜோனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். 50க்கு மேலே இருந்ததுன்னா ஒரு புல்லிஷ்னஸ், 50 கீழே இருந்ததுன்னா பேரிஷ்னஸ் இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 59 இருக்குது RSIயோட பாயிண்ட்டு. அப்படின்னா என்ன, அப்போது இது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏற்றம் அடைஞ்சதுன்னா இது திருப்பி இந்த 80 கிட்ட போகும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலான்றது இதோட லாஜிக்கு. இன்னொரு எக்ஸ்பைரி வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.